இனிமேல் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி ஜாஸ்தியாகும். நேர நெருக்கடி இருக்குது. ஃபஸ்ட்டு நேரம் வந்து அவர் நிறைய நேரத்தை விரயம் பண்ணிட்டார், உழைக்கல. உழைப்பு குறைவாகவும் ஊதியம் அதிகமாகவும் வந்து அரசியலில் வராது. அரசியலில் வந்து உழைப்பு ரொம்ப அதிகம், ஊதியம் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் அதை எதிர்கட்சியாக செயல்படும் ஆட்சிக்கு வந்தால் தான் அது கதை வேறு. இவர் ஆட்சிக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு 120 எம்எல்ஏ வேணும். 120 எம்எல்ஏக்குன்னா ஒரு 170 தொகுதியில் இல்லை 180 தொகுதியில் நல்ல வேட்பாளர் போடணும், செல்வாக்கான வேட்பாளர் போடணும். அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கான்னா என் பார்வையில் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 4 பேர் போய் கேட்பீங்க, 4 பேரில் 5 பேர் விஜய் விஜய் விஜய்னுவாங்க. அந்த 5 பேரில் ஓட்டு போடுற அன்றைக்கி எத்தனை பேர் போய் ஓட்டு போடுவாங்கன்னு ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, வேட்பாளர் முடிவு செய்யாத முன்னாடி வந்து அது வர்றதுன்றது கிடையாது. அந்த அடிப்படையில் விஜய் வந்து ஜெயிச்சிருவார் வருவாருன்றாங்க. பட் நான் அதில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் சரி முதலமைச்சர் தான் ஆக மாட்டார், எதிர்கட்சி தலைவர்னு வரா 2வது இடமா சொன்னால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதல்வர் வேட்பாளருக்கும் எதிர்கட்சி தலைவர் வேட்பாளருக்குமே வந்து 3% தான் வித்தியாசம். சின்ன கேப் தான், டைட்டாக போகுது. 1-2 ரேஸில் நீங்கள் வந்து 35% வாக்குகள் வாங்கினா தான் நீங்கள் வந்து அந்த ரேஸ்லேயே போக முடியும். ஆனால் பேப்பரில் உங்களுக்கு 33% இருக்கிற மாதிரி தரவுகள் வருது, தகவல்கள் வருது. அதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஏன்னா இஸ் அன்டெஸ்டட் அண்ட் ஸ்டில். செங்கோட்டையன் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பேசுகிறாரு, விஜய் கையை காட்டுறவங்க தான் எம்எல்ஏ ஆக போகிறாங்க, எங்களுக்கு 30% மேலே வாக்கு இருக்குன்னுலாம் பேசுகிறாரு. அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், அவர் வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசியல் வேறு என்ன சொல்ல முடியும்? அவர் என்னை எடப்பாடி பழனிசாமி மோசமாக நடத்தினார், அதனால் வேறு வழியே இல்லை, நான் திருப்பி கீத்துக்கெல்லாம் பேசி பார்த்தேன், வேறு வழி இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க, அதனால தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். அப்படி உண்மையை சொல்ல முடியாதுல்ல. விஜய் வந்து எனக்கு அடுத்த எம்ஜிஆராக தெரிகிறார். விஜய் ஒரு புரட்சி புயல். விஜய் அடுத்த ஜனநாயகன். விஜய் வந்தால் ஜனநாயகம் செழிக்கும். விஜய் வந்தால் அப்படியே அமெரிக்காவாக மாறிவிடும். விஜய் 200 தொகுதியிலும் வெற்றி பெறுவார். இப்படியே தான் பேசணும். இதையே திருப்பி மனப்பாடம் பண்ணி பேசி தேர்தல் வரல இதை எடுத்துன்னு போனோம். ரிசல்ட் வந்தோன்னா திருப்பி மறுபடியும் வேறு சிலபஸ் மாற்றோம். சூழ்ச்சியால் எங்களை வீட்டு விட்டார்கள், திமுக தீய சக்தி தான் இதற்கு காரணம், அப்படி சிலபஸ் மாற்றிக்கும். அதனால் அவருக்கு அரசியல் பண்ணோம்ல, எதனா பேசணும் இல்லையா? அதனால் அவர் அப்படியே பேசிட்டே போயிடுவார். அது ஒன்றும் பெரிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் ஜெயிக்கிறது, அதுக்கே அவர் உழைக்கணும். மிச்சப்படி செங்கோட்டையன் அவர்கள் போகிறது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது கொடுக்காது அவங்களுக்கு. ஓகே, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கார், பொங்கல் முடிஞ்சு கூட்டணிக்கு வந்துருவாருலாம் ரொம்ப நம்பிக்கையாக பேசினார். சடனாக இந்த ஷிஃப்ட் எங்கே நடந்தது? சடனாக இந்த ஃபஸ்ட்லேருந்தே அவங்க ரேடாரில் இல்லை. எல்லாரும் வந்து விஜய் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் 3வது பெரிய கட்சி, எனக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கன்னு சொல்லி அவர் ஒரு ஷோ அரசியல் பண்ணி கொண்டு இருந்தார், ஒரு பார்வை அரசியல். அந்த பார்வை அரசியலை வைத்து மற்றவர்களும் பயன்படுத்திக்கினாங்க. பார்த்துக்கோங்க, தம்பி இருக்காப்புல, கூப்பிட்றாப்புல, நாங்கள் போனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கேட்குற சீட்டு கொடுப்போம்ல, நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அவரை யூஸ் பண்ணினாங்க. யூஸ் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, டிடி தினகரன் வேலை முடிஞ்சது, நன்றி வணக்கம், உங்களை யூஸ் பண்ணிக்கினேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல வெளிப்படையா. அதனால் எங்கேருந்து வந்தோன்னா நான் திருப்பி அங்கேயே போயிடுறேன்னு அவர் போயிட்டார். அன்புமணி ராமதாஸ் கூட அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கூட வரலாங்கிறலான்னு. இல்லை, நாங்கள் ஆல்ரெடி கிளினிக்கலி ப்ரூவன், அதிமுக போனால் எங்களுக்கு வாக்கு வங்கி இன்டாக்டாக இருக்குது. தருமபுரியில் அவங்களுக்கு நல்ல வெற்றி இல்லையா? தருமபுரியிலையும் சேலத்துலேயும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுக கூட்டணிக்கும். அப்போ அவர் நல்லா செயல்பட்டு இருக்கிற ஒரு கூட்டணியை அவங்க எதுக்கு உடச்சிக்கணும்னு நினைப்பாங்க? அவங்களுக்கு பிரச்சனையே கடலூர்லேயும் விழுப்புரத்தில் தான் அடி வாங்குச்சு. அவங்களுக்கு தருமபுரியிலையோ இல்லை சேலத்துலேயோ வந்துட்டு நல்ல வெற்றி விகிதாச்சா. அதனால் எதுக்கு அதை கஷ்டப்படணும், அதை போட்டு மாற்றுவானா, எதுக்கு புதுசாக அந்த நடிகர்கிட்ட போகணும்? இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே அரசியல் நடிகர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மைப்படுத்த கட்சி தான். அது வந்து சீரியஸாக கொள்கை பேசணும், அவங்களுக்கு பிடித்த அந்த மண்ணுக்கேற்ற அரசியல் பேசினா தான் இது பண்ணுவோம். அங்கே போய்ட்டு பாட்டு போட்டு டிக்டாக் போடுறது, டான்ஸ் பண்ணுறது, ஆட்டின்னு விடுறது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி கிடையாது. எதுவுமே ஆக்கப்புறம் என்னைக்குன்னா காடு வெட்டி குரு இந்த மாதிரி இப்படி அது மாதிரி எதாவது பேசுனா பேச்சு தெரிக்கிற மாதிரிலாம் இருக்கும். காடு வெட்டி குரு அக்ரெசிவான பார்ட்டி பாட்டாளி மக்கள் கட்சி. எனக்கு வேண்டியது கிடைக்கலன்னா ட்ரெயினில் கல்லச்சு வச்சு நிறுத்திடுவேன், பஸ்ஸு ஓடக்கூடாது, அப்படி மரத்தை வெட்டி ரோட்டில் போடும், அப்படி பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அங்கே போயிட்டு விஜய் அவர்களை சேர்ந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கின்னு விசிலத்து வாயில். இப்போ விஜய்க்கு வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லை அவர் ஐசோலேட்டாக தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஆகணுமா? அவர் எதை விரும்பினாரோ அது அவருக்கு கிடைக்குது. அவருக்கு தனிமை தான் பிடிக்கும், அதை தான் அவர் நேசித்தார். கூப்பிட்டு பார்த்தாரு, இல்லை உங்களுக்கு தனிமை தான் பிடிக்குது, அதனால் நீங்கள் தனியாகவே இருங்கன்னு சொல்லிட்டு யாரும் போகல. இதுக்கப்புறம் டிஎம்டிகே போக மாட்டாங்க. எப்போ போவாங்கன்னா, அதிமுக கதவு மூடிச்சு, திமுகவோட கதவு மூடிச்சுன்னா அதுக்கப்புறம் விஜய்கிட்ட போவாங்க. ஓபிஎஸ் ஐயாவுக்கு ஆல்ரெடி அதிமுகவில் கதவு மூடிச்சு, என்டிஏல மேபி ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியாது.
திமுகவில் கதவு திறந்தே இருக்கிறது. அதனால் அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அவருமே வந்து விஜய்கிட்ட போவாரா தெரியல. மேபி இந்த 2 பேருக்குமே வேறு வாய்ப்பே இல்லைன்னா அங்கே போகலாம். ஐயா மருத்துவர் மூத்த ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் அங்கே திருமாவளவன் அவர்கள் வந்து அது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எதிர்த்து சொல்கிறாங்க. அதனால் திமுகவில் அக்காமடேட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதிமுகவில் வந்தால் மேபி சேர்த்துக்கலாம். ஆனால் அதற்கு அவர் தயாராக இருக்க மாதிரி தெரியல. அப்போ அவருக்குமே விஜய் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஒன்று தனித்து நிற்கலாம், இல்லை அன்புமணி ராமதாஸ் வேட்பாளர் போகிறான்னா அந்த இடத்துல போட்டி வேட்பாளர் போட்டு அன்புமணியை தூக்க வைக்க முடியும். பட்டு ஆட்சியை மாற்றுறது, அடுத்த முதல்வரை முடிவு பண்ணுறது அந்த ரிஸ்கில் கிடையாது. அப்போ ராமதாஸ் அவர்கள் தனியாக போனார்னா இதுதான் அவரால் பண்ண முடியும். பெரிய கட்சிக்கு உதவி பண்ணலாம், ஆனால் பெரிய கட்சி அவருக்கு ஆதரவான ஒரு கட்சி வரமுன்னா அப்படின்னு அதெல்லாம் பண்ண முடியும். நிறைய சிக்கல் இருக்குது. ஆனால் விஜய் வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் ஸ்பாய்லர் ரோலை ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கா நிறைய தொகுதிகளில்? இல்லை பெரிய ஆட்சி மாற்றத்துக்கே குழப்படி உருவாக்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க அவர் ஜெயிக்க மாட்டார், கண்டிப்பாக ஸ்பாய்லர் வேலை பார்ப்பார். நிறைய இடத்துல ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க, தோக்குறவங்க ஜெயிப்பாங்க. அது மாறி போகும் தாவேக்காவால். ஆட்சி மாற்றம் வருதுன்னா அதுக்கு விஜய் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா விஜய் பிரிக்க போகிற ஓட்டு யாரோட ஓட்டுன்றது பார்க்கணும். திமுக ஓட்டு அதிகமாக பிரிச்சிட்டாருன்னா திமுக காலி, அதிமுக ஓட்டை அதிகமாக பிரிச்சிட்டாருன்னா அதிமுக காலி. அவர் திமுக ஓட்டை பிரித்தாலும் சரி, அதிமுக ஓட்டை பிரித்தாலும் சரி, மொத்தத்தில் அவர் காலி. இதுதான் நடக்க போகுது. காலியான உடனே என்ன பண்ணுவாங்க பார்த்தீர்களா, முதல் தேர்தலே 3வது இடம் அப்படின்வாங்க. எத்தனை பேர் வாங்கினீங்கன்னா 4 பேர் வாங்குவாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி வர க்ளோஸாக காலிங். கொஞ்சம் மிஸ் ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அவங்க இப்போ டிவிக்கே வந்து தனியாக நிற்கும் பட்சத்தில் நாம் தமிழரோட கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே பார்க்கணும் களத்தில் எப்படி போகணும். ஏன்னா தாவேக்கா வந்துட்டு விளம்பரம் அதிகமாகவும் சமூக வலைத்தளத்தில் பேசுபொருள் கூட்டம் அப்படி கூடுறது அந்த மாதிரி ஒரு பூக்கில் இருக்காங்க. தாவேக்காவை பொறுத்தவரையிலும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் உணர்வுபூர்வமாக பேசுறது, எங்கே இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்குது. ஒரு நல்ல வேட்பாளர் போட்டாங்கன்னா தாவேக்காவை விட நாம் தமிழர் கட்சி நல்லா பண்ணும். ஆனால் அங்கே சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் தான். அந்த கட்சிக்கு பலமும் அவர் தான், ஒரு சில பலவீனமும் அவர் தான், ரெண்டுமே அவர் தான். அவரே வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குவார். அவரும் அப்புறமே இது வந்து மண் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிடுவார். என்னென்ன நல்லா தானே இருந்தது, இல்லை இது மண் எப்போ நான் தெரிஞ்சுது, செஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது மண் அப்படின்வார். அந்த மாதிரி ஒரு தன்மை படுத்தார். ஒருவேளை அவர் இப்போது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஒருவேளை இது வந்து யூகம் தான் வச்சுக்கோங்களேன், இது நடக்க போகிறதில்ல இதுவும். ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னா ஈ வில் பி த கிங் மேக்கர். அப்போ அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடும், அவங்க ஆட்சியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க 8 விழுக்காடுன்றது அவர் தனியாக நின்றதுனால தான் வருது, ஊழல் எதிர்த்து பேசினால தான் வருது. 8 விழுக்காடு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. 5 விழுக்காடு டிரான்ஸ்ஃபர் ஆனாலுமே அதிமுக அதிமுக ஆட்சியை பிடித்து விடும். ஒரு பார்ஷியல் ஷிஃப்ட் நடந்தாலே பெரிய. சீமானை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா அவரு தேர்தல் நின்று ஜெயிக்கிறது கஷ்டம், ஆனால் மற்றவங்களை தோக்க வெடிக்கிறது அவருக்கு சுலபம். ஏன்னா தொகுதியாக போய் காலைல அந்த டாக்டர்லாம் மருந்து எழுதி கொடுப்பாங்களா, காலை 2 மாத்திரை, மதியம் 4 மாத்திரை, இரவு 5 மாத்திரைன்னு. அந்த மாதிரி காலைல 2 கூட்டம், மதியம் 4 கூட்டம், நைட்டு ஒரு 6 கூட்டம்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன நினச்சிங்க இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 சோடாவை குடிச்சிட்டு அவர் பாட்டு 11 மணி விட்டு பேசிட்டு இருப்பார். அக்ரெசிவான உழைப்பாளி, சிந்தனை கூர்மை. பட் என்னென்னா தொலைநோக்கு பார்வை அவருக்கு குறைவு. நம்ம போய் சொன்னோன்னா ஹாஹா என்னப்பா இப்போ 2% ஏறிட்டே வரேன்னா இது 3வது தேர்தலாக அண்ணனுக்கு, 4வது தேர்தலில் வந்து நான் வந்து ஒரு 20% வந்துடுவேன்னா, 5வது தேர்தலில் ஒரு 30 வந்துடும்னா, அது 5 தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடு ஆகும் அப்படின்வாங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிலை கிடையாது. நாளைக்கு வர பலாப்பழத்தை விட இன்றைக்கி கிடைக்கிற கலாக்கா முக்கியம் இல்லையா? அதனால் அவரோட போக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அவர் கூட்டணின்ற முடிவு எடுத்தாருன்னா அவர் வந்து துணை முதல்வரே ஆயிருக்கலாம், அவர் அந்த இடம் கூட போயிருக்கலாம் அவர். ஆனால் அவரும் அதை நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால் இனிமேல்ட்டு வந்துட்டு யாருக்குமே ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ எல்லா கட்சியிலுமே வந்து அவங்க ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க, கிட்டத்தட்ட சீல்டு. கிட்டத்தட்ட சீல்டு. இதுக்கப்புறம் டிமாண்டெல்லாம் வந்து குறைஞ்சிரும். இன்னொரு ஒரு 10-15 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறமா பேசுறதே நிப்பாட்டுருவாங்க. இனிமேல் சீட் ஷேரிங் ரிலேட்டடான டிஸ்கஷன் தான் கண்டிப்பாக சீட் ஷேரிங் தான் பேசுவாங்க. மாவட்ட செயலர்கிட்ட போயிடுவாங்க தலைவர்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து மாவட்ட செயலர் நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுவாங்க, மாவட்ட செயலர் கூப்பிட்டு இப்போ உங்கள் வேட்பாளர் யார், எத்தனை பேரை போட போகிற, தோத்துட்டா யார் பொறுப்பு, தோத்துட்டா பதவி இருக்காது பார்த்துக்க, இப்படி போகும். வேட்பாளர் யார், அறிமுக கூட்டம் எப்போ, சரி எதிர்கட்சியில் எப்படி சாத்தியமாக இருக்கிறாங்களா, அப்புறம் கூட்டணி கட்சியில் இது எதனா மனக்குழப்பத்தை உருவாக்குதா. இப்போ உதாரணத்துக்கு இப்போது இனிக்கோ எருதிராஜ் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்,
போன வாட்டி திமுகவில் நின்று ஜெயிச்சார். இந்த வாட்டி அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஆதரவாளர்கள் மனசு கஷ்டத்தில் இருக்கும். அப்போ அவரை சரி செய்யணும். அப்போது இவரை சரி செய்யறதுக்கு திமுகவும் வேலை பார்க்கும், அதிமுகவும் வேலை பார்க்கும். இந்த மாதிரி உள்ளடி வேலைகள்லாம் இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் சீட் திருப்பி கொடுக்கலன்னா அவரோட ஆதரவாளர்கள் சோர்வாகும். அப்போ அவங்கள சோர்வு ஆகிறவங்களை கூப்பிட்டு பேசி, இப்போ இந்த காரணத்துக்கோசரம் இதை முடிவு எடுக்கிறோம், இது வந்து நாங்கள் அவரை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த 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 காம்ப்ரமைஸ் வந்து அவங்களுக்கு லாஜிக்கலாக போகும். இல்லைன்னா அவங்க எதிர்த்து வேலை செஞ்சாங்கன்னா சிக்கல். இது மாதிரி கூட்டணி கட்சிகளில் இது அதிமுகவுக்கும் வரும், திமுகவுக்கும் வரும். ஆனால் இது விஜய்க்கு வராது. ஏன்னா அங்கே கட்சியில் வந்து யாருக்கு கொடுக்குறாங்களோ கொடுத்த உடனே 3 பேர் 4 பேர் எதிர்ப்பாங்க. இதெல்லாம் இவர் பார்த்தது கிடையாது, இனிமேல் பார்ப்பார். அவர் வேற இன்னும் மேல் அரசியல் இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்பட போகிறதில்ல, அவர் தலையிட போகிறதில்ல. அஜித் அவர்கள் அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க, எதுவும் பண்ணாங்க, கட்சியில் ஒன்றும் ஆகல, அவங்க உடம்பு சரியாகி போச்சு, திருப்பி அவங்க மறுபடியும் விசில் ஊதின்னு போகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அதுவே தானாக சண்டை போட்டு தானாக சரியாயிருக்கும். குணா கமல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் அது தாவேக்காக்கு உண்டான பிரச்சனையை அது தானாக போட்டு தானாக சரியாகிடும் அப்படின்ற மாதிரி அவர் கடந்து போயிடுவார். அவர் பொதுவாக யார் பிரச்சனைக்கும் போகிறதில்ல, அவர் பிரச்சனையை அவர் பேசுறதில்ல. ஒரு அமைதியான சாந்த சொருபி அவர். அதனால புது அரசியல் தமிழ்நாடு ஆமாம், அதுதான் இப்போ ட்ரெண்ட். அது அமைதியாக எப்படி அரசியலே பண்ணாமல் அரசியல் செய்வது எப்படி, அரசியல் பண்ணாமல் அரசியல் செய்வது எப்படி. புஸ்தகம் போட்டிங்கன்னா அது திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை பேப்பராக இருக்கும். என்னப்பா இதுதான் இந்த குங்ஃபு பாண்டா படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, அது சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் எழுதியிருக்கும். அது என்ன தான் இருக்குது அப்படின்னு திறந்து பார்த்தா வெத்து பேப்பராக இருக்கும். அப்புறம் அந்த பார்த்துட்டு கண்ணாடியை இதை பார்த்துட்டு கண்ணாடியை பாரு தெரியும் ஆரியன் அப்படின்னா யார் தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்றது அந்த கதையோட கரு. கிட்டத்தட்ட தாவேக்காவும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த கதையோட கரு வந்து அண்ணன் விஜய் வந்து முதலமைச்சர் ஆவார். எப்போ ஆவார், எப்படி ஆவார், கனவுல ஆவாரா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம போய் கேட்டோம்னா பேசக்கூடாது, ஒரு ரகசியம். வெளியில் சொன்னால் அண்ணன் முதல்வர் ஆகிறது நடக்காமல் போயிடும், அதனால் நாங்கள் வெளில பேச மாட்டோம். அப்போ எப்படி ஆவீங்கன்னா தான் சொல்லிட்டாங்களா 33%, இன்னும் 7% தான் கம்மி, 40% நாங்கள் வாங்கி ஒரே தேர்தலில் வந்து அதிமுகவையும் திமுகவையும் நாங்கள் வீழ்த்திட்டு அப்புறம் காங்கிரஸுக்கும் பாஜகவும் வாய்க்கரிசி போட்டுட்டு நாங்கள் முடிச்சு விட்ருவோம், நாங்கள் வந்து ஜெயிக்கிறது அப்படி இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதை வந்து அவங்க பேசிகிட்டே போவோம். உள்ளூர் அரசியல், ஊர் அரசியல், கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் நாங்கள் முதலமைச்சராக ஆகிட்டோம். அதெல்லாம் ஆவறதுக்கு முன்னாடி பண்ணுறது. எங்கே ஆனீங்கன்னா அது எங்கள் எண்ணோட்டத்தில் நாங்கள் ஆகிட்டோம். அதனால் அவங்க ஒரு தனி வேவ்லென்த்தில் இருக்கிறாங்க. அந்த வேவ்லென்த்தை நீங்கள் போய் அந்த வேவ்லென்த்தை இன்டர்செப்டும் பண்ண முடியாது, அதை சரியும் பண்ண முடியாது. அந்த ஃப்ரீக்குவென்சி ரிசல்ட் வந்தவொடனே தான் தெரியும். என்னப்பா அப்படியெல்லாம் சொன்னீங்க, என்னப்பா இப்படி ஆகி போச்சுன்ற மாதிரி. அப்போ சரி போன வாட்டியே தனியாக போய் இதாகி போச்சு, நம்ம 2031 கூட்டணிக்கு மேபி வரலாம். சார் விஜய்க்கு வந்து பொது சின்னம் கொடுக்க மாட்டாங்க, தனி சின்னம் கொடுப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு விமர்சனம்லாம் இருந்துச்சு. பட் அதை மீறி அவங்க கேட்ட விசில் சின்னத்தையே கொடுத்துட்டாங்க. விஜய் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களா எப்படி? சரி, விசில் சின்னத்தை கொடுத்துட்டு அவர் தேர்தலே நிற்கலன்னா ரவுண்டாக விசில் சத்தம் பயங்கரமாக கேட்கும்லாம் சொல்லிட்டு. சரி, இப்போ ஒரு தேர்தலே நிற்கலைன்னா அது விசில் கொடுத்துட்டாங்க, தேர்தலில் நிற்கலை, கோவம் யார் மேலே போகும்? விஜய் மேலே தான் போகும். பிஜேபி மேலேயும் போகும், திமுக மேலேயும் போகும். ஏன்னா அவங்க எப்படி வேணால் நம்புவாங்க. எடப்பாடி பழனிசாமி அளவு நான் கிடையாது, ஐயோ கரூரில் சத்தப்பா நான் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணேன், சேஃபா. விஜய் நிற்கல தேர்தலில், அப்போது விஜய் போட்டியிடலை வச்சுக்கோங்க, தாவேக்கா போட்டியிடுது, விஜய் போட்டியிடலை, அப்போ என்ன ஆகும்? நம்ம வியூகத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறதால இப்போ அது இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்காது. ஏன்னா ரஜினி வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டாரு. இதெல்லாம் வந்து பேசு பொருளாக இருக்கிறதுனால நம்ம பேசுவோம். இது எவ்வளோ நாள் பேச முடியும்? இது ஒரு 2 வாரம் பேச முடியும். அதுக்கப்புறம் இல்லை அவர் நான் இந்த தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்லிட்டா இந்த பேச்சு கிடையாது. அதனால் இந்த 2 வாரத்துக்கு இது இப்படி ஒரு தலைப்பு இருக்குது, இதில் இது மாதிரி பேசுகிறாங்களே, இது மாதிரி சொல்கிறாங்களே, அதில் நம்ம கருத்து சொல்கிறோம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் கேட்ட சின்னத்தை தான் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு, சார் தான் அரசியல் பண்ண மாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறான்னு தெரில. டிடிவி தினகரன் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் கட்டாயம் எங்கே தான் வருவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்றாரு. ஆனால் எடப்பாடிட்ட ஓபிஎஸ் சசிகலாவை பற்றி கேட்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறாரு. இந்த ஓபிஎஸ் விஷயத்தில் இன்னமும் சில காம்ப்ளிகேஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் யார் வேணும் யார் வேணான்றதுல தெளிவாக இருக்காப்புல. அப்படி ஓபிஎஸ் ஒரு வேளை வராருனாலும் அவர் என்டிஏ கூட்டணியில் தான் இணைவார். அவர் ஆசைப்பட்ட மாதிரி ரெட்டலையில் வந்து போட்டி போடுறது, அதிமுகவில் வர்றது ரூல்ட் அவுட்டு. ஏன் இதை வந்து நான் கிட்டத்தட்ட ரூல்ட் அவுட்டுன்னு சொல்கிறேன்னா, நேற்று பிரதமர் வராரு, அப்புறமா பேசிக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க மேடை ஏறுங்கன்னு கொஞ்சம் யாருன்னா போய் உழைச்சி கொஞ்சம் கேல்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டுருப்பார்.
நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். அப்போது என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து எதிர் கேம்பில் இருக்கவங்களுக்கு தெரியுது. இன்னொன்று இதே நேரத்தில் வந்து திமுக கூட அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு பேசு பொருள் இருக்குது. அவர் திமுக கூட போனால் நமக்கு என்ன லாபம்? அவர் நம்மக்கிட்ட வந்தால் நமக்கு என்ன லாபம்? இங்கே இருந்தால் லாப நஷ்ட கணக்கு அவங்க இந்த நேரம் பார்த்துருப்பாங்க. பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை ஓபிஎஸ் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு புரிதலில் என்டிஏ தலைவர்கள் வந்திருப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை கூட இப்போ பேசுறது கிடையாது. நயினார் நாகேந்திரன் வாய்ப்பே கிடையாது. அப்போது இபிஎஸை பொறுத்தவரை என்னென்னா, இவங்கெல்லாம் இருந்தால் போதும், எனக்கு அவங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு போயிட்டார். அதனால் அவருக்கு வந்து என்டிஏல சேர்றதுல சிக்கல் இருக்குது. அது முயற்சி கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓபிஎஸ் வந்து வேண்டான்னு விடமாட்டாங்க. பட் ஆனால் ஏடிஎம்கேல டோர் இஸ் க்ளோஸ்ட். அது ஒருவேளை என்டிஏ அலைன்ஸ்ல வேணா சேர்க்க வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேல அப்படிங்கிற ஒரு சோனுக்குள்ள அவரால் வர முடியாது. வாய்ப்பு இல்லை. அது அப்படி ஒன்று நடக்குமே ஆனால் மோடி வரும்போது அது நடந்திருக்கும். ஏன்னா மோடி அவர்களை மேடையில் வைக்கும்போது எவ்வளவு தலைவர்களை மேக்சிமம் ஏற்றணுமோ அப்படி ஏற்றணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து முயற்சி பண்ணாங்க. இப்போது ஐயா ஜெகன்மூர்த்தியை ஏற்றுறீங்க நீங்கள், அதுக்கப்புறம் ஐயா பச்சமுத்து பாரிவேந்தரோட பேரை சொல்கிறீங்க, அப்புறம் ஏசி சண்முகம் இருக்காரு, அப்புறம் ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கும்போது அப்போது இவர் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இவர்களை விட இவர் பெரிய தலைவர் தான், அதில் டவுட் கிடையாது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். அப்போது அப்படி ஒரு எண்ணம் இருக்கையில் அப்படி ஒரு தேவை இருக்குமேனால் இந்த நேரம் சேர்த்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணோட்டத்துக்கு போயிட்டாங்களோன்ற ஒரு சந்தேகம். அதனால் அவருமே வந்து திமுக ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கவங்க எல்லாமே திமுக தானே போயிருக்காங்க. வைத்தியலிங்கம் திமுக போயிருக்காரு, சுப்புரத்னம் திமுக போயிருக்காரு, மனோஜ் பாண்டியன் திமுக போயிட்டாரு. அப்போ எல்லாரும் திமுக போனோம், அப்போ இவரும் திமுக தானே போனோம். அவங்களுக்கு இல்லாத புரிதல் இவருக்கு எங்கே வரப்போகுது? போயிட்டாரு. சிஎம்ங்கிற ஸ்டேச்சர்ல இருந்தவர், ஸோ அவரை உள்ள அகாமடேட் சிஎம்ன்ற ஸ்டேச்சரில் இருந்தவர் பொதுச் செயலாளர் தேர்வில் தோக்கும்போது, இல்லை வந்து பொதுக்குழுவில் தூக்கும் போதோ, இல்லை சிறப்பு குழு அது மாதிரி அந்த உட்கட்சி தேர்தலில் தூக்கும்போது இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் வந்து அரசியல் நம்ம தான் அப்படிலாம் பார்ப்போம். அவங்கெல்லாம் இப்போ செங்கோட்டையன் போயிட்டு விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலையா? நான் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, நான் பேசியிருக்காரு, நான் எனக்கும் தான் முதல்ல ஒரு வாய்ப்பு வர வேண்டாம் அப்படின்லாம் இல்லைல்ல. உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அப்படின்னு அந்த பாட்டு போட்டால் வைபவ் வராருல இப்போ. அது மாதிரி மாறிக்குவாங்க. அதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் வந்து அந்த அடாப்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம தான் வந்து அன்றைக்கி வைகோ இப்படி பேசினார், டிடிவி அப்படி பேசினார், நம்ம தான் ஃபீல் பண்ணிருப்போம். அவங்க பார்த்தா நல்லா உட்காந்து விருந்து பழக்க வழக்கம்லாம் தேவைப்படுமோ அழகாக பழகிக்குவாங்க. அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்? அதிமுகவில் இருக்கிற தலைவர்களை பாட்டு டயர் நக்கினார். அப்புறம் டயர் பின்னாடியே திருப்பி ஓடினாரா அப்படின்னு சொல்லிட்டு சமரசம் பேசியிருந்தாரா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதனால் அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் கிடையாது. யார் வேணா அப்படின்னு ஐயா அண்ணன் நாஞ்சில் சம்பத்து அவர் எதிர்த்து பேசாத கட்சி இருக்கா? அப்புறம் அதனால் அவங்க வந்து அதெல்லாம் மறந்து போயிடும். நம்ம தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இப்படி சொன்னார் அப்படி சொன்னார். இப்போ அன்றைக்கி சொன்னேன் அது வேறு வாய், இன்றைக்கி சொல்கிறேன் இது வேறு வாய் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். அதனால் நம்ம வந்து அதெல்லாம் வந்து அரசியல்வாதி பேச்சு அதோட போச்சு, அவ்வளோதான். இப்போ எடப்பாடி பழனிசாமி டிடிவியை உள்ள அகாமடேட் பண்ணுறதுக்கு எந்த பாயிண்டில் கன்வின்சிங் ஆனார்? அவருக்கு ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா, இல்லை டிடிவியால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்ட்டு ஒரு புரிதல் வந்துடுச்சு? நான் முதலமைச்சர் ஆகணும், கட்சி வளருது, கட்சி வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களும் பாவம் இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க, அதெல்லாம் நான் முதலமைச்சர் ஆகணும்னா அதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த 4-5% ஓட்டு தேவை. அந்த ஓட்டு இங்கேருந்து போன ஓட்டு தான். அதிமுக கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனது தான். அவங்க வந்து அதிமுகவை எதிர்த்து தனியாக இன்னொரு சின்னத்தில் போடுறாங்க. அவங்க உதயசூரியனுக்கு போட மாட்டாங்க. அப்போ அந்த ஓட்டு திருப்பி இலைக்கு வரணும். அதற்காக என்ன காம்ப்ரமைஸ்? அவங்க குக்கரில் கொஞ்சம் பேர் நிற்க போகிறாங்க. அப்போ இலையோட ஓட்டு குக்கருக்கு போகணும். இதுக்கு நான் தயார். அதாவது இது கட்சின்றது இது குடும்ப சொத்து கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ நான் அப்படி முடிவு பண்ணுறது. அப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா டிடிவி தினகரன் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் சகோதரர் கூப்பிடணும், அவர் சகோதரர் கூப்பிடணும், 2 தொண்டர்களும் வேலை செஞ்சால் தான் அவருக்கு எம்எல்ஏவும் உங்களுக்கு முதலமைச்சர் பதவியும் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் 2 பேரும் சமரசம் பண்ணிக்கின்னு சரி நம்ம ஒன்றா. இப்போது ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் எதுக்கு ஒன்றானாங்க? ஜெயிக்கும் போது கம்பீரமாக இருப்பாங்க, நான் தான் 2 தேர்தல் அடி வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னே ப்ளீஸ் நம்ம சேர்ந்து நிற்போமா, அப்போ தான்ப்பா இது வந்து வேலைக்கு ஆகாது பொழுது நம்ம சேர்ந்து அந்த காமன் எதிரியை நம்ம வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சண்டை போட்டுக்கலாம். அதுதான் இயல்பு. ஆனால் ஃபியூ டேஸ் வரைக்கும் மாறி மாறி சண்டை போடும்போது கேடர்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆயிடுவாங்களா கடைசி நேரங்கும்போது? கேடர்ஸ்க்கு வந்து பிரச்சனை கிடையாது. தொண்டர்கள் வந்துங்க தலைமை என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டுட்டு போகிறவங்க தான் தொண்டர்கள். தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருப்பாங்க.
அவங்கள பொறுத்தவரையிலும் அமமுக தொண்டர்களும் சரி, அதிமுக தொண்டர்களும் சரி, தொண்டர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிர்வாகிகளுக்கு பிரச்சனை வரும். இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலையுமே வந்து ஒரு வேட்பாளர் இருப்பார். உதாரணத்துக்கு இப்போது தஞ்சாவூர் எடுத்துக்க, மன்னார்குடி எடுத்துக்க. டிஆர்பி ராஜா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்ச ஒரு தொகுதி. ஆனால் அங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு 20% வாக்கு வந்து வாங்கி காட்டியிருக்காங்க இந்த வேட்பாளர். இப்போ அந்த வேட்பாளர் எடுத்துகிட்டு வந்து திருப்பி போட்டு அதிமுக அந்த வேட்பாளரை பேக் பண்ணதுன்னா மன்னார்குடியில் அமைச்சர் டிஆர்பி ராஜா சுலபமாக ஜெயிக்க முடியாது. கடும் போட்டி. போன வாட்டி ஜாலியாக ஜெயிச்சார், இந்த வாட்டி கடும் போட்டி. ஒருவேளை வேறு எதனா கடைசி நேரத்தில் மாறிச்சுன்னா அமைச்சரே தூக்குறதுக்கு வாய்ப்பு வந்துடும். எதுக்கு சொன்னோன்னா நம்ம யதார்த்தத்தை பேசுகிறோம். அப்போது அந்த கட்சிகள் சேர 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 அந்த வாக்குகள் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கூட்டணி நிறைய உள்ளடிப்பு வேலை பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து அதை மனப்பூர்வமாக சரி நம்ம ஜெயிக்க முடியல, இவங்களுக்கு நம்ம வேலை பார்த்து அவங்கள ஜெயிக்க விடணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கும் வரணும். அங்கே இருக்க கட்சிக்காரர்களுக்கும் அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது அலையன்ஸ் வந்து அதனால தான் இதில் வந்து நான் தொண்டர்கள் வந்து 2 சைடுமே பேலன்ஸ் ஆகிடுவாங்க, மேட்ச் ஆகிடுவாங்க, வேலை செய்வாங்க. நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்தில் பூத்து வேலை அரசியல் பார்க்குறவங்க, மக்களை குஷிப்படுத்துறது, வாக்காளர்களுக்கு ஆசை வார்த்தை சொல்கிறது, இல்லை வாக்காளர்களுக்கு காசு கொடுக்குறது, ஏதோ ஒன்று அந்த வேலைகள் செய்யக்கூடியவர்கள் எதனா வேலை பண்ணாங்கன்னா சிக்கலாம். பொதுவாக பிஜேபி வந்து அதிமுகவை உடைக்க பார்க்குது, அதிமுகவை வீக் பண்ணி அந்த இடத்த பிடிக்கணும் பார்க்குது அப்படிங்கிறது தான் கருத்தாக இருந்துச்சு. அதுக்காக நிறைய விஷயங்களும் செஞ்சுது. இப்போ எதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஏடிஎம்கே அலைன்ஸை வந்து பவராக ஆக்குது? டிஎம்கே ஆட்சியை மாற்றணுங்கிறது மட்டும்தான் அதோட நோக்கமா, இல்லை அதை மீறி எதுவும் பெரிய பிளான் வச்சுருக்காங்களா? அதாவது அதிமுகவை அவங்க கபலீகரம் பண்ண அதிமுக வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி முயற்சி எடுத்தது உண்மைதான். இது எப்படி உண்மைதான்? அதிமுக எப்படி பாஜகவோட உட்கட்சி விவகாரத்தில் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாஜக நிர்வாகிகள் நம்ம மீது கோவப்படலாம். எப்போ ஒரு கவர்னர் அவர் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு சிஎம் ஓபி டெப்டி சிஎம்மாக இருக்கக்கூடியவங்கள அல்ல ஆகக்கூடியவங்கள எப்போ கைக்கு சேர்க்குறாருன்னா, அதான் வழக்கமாக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கவர்னருங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி கழிச்சு விட்டு போயிடுவாங்க. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா. ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சேர்த்து வச்சாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு வேணும். கவர்னர் வந்து மத்திய அரசோட கைப்பாவின்றது குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். அப்போ கவர்னர் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணார். அதுக்கப்புறம் எதுக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டு டெல்லியில் பார்க்கணும்? அவர் யார், எந்த கட்சி? ஏடிஎம்கே. நீங்கள் எந்த கட்சி? பாஜக. அதிமுகவோட கட்சி நிர்வாகியை கூப்பிட்டு நீங்கள் என்ன பார்த்து என்ன பேசுனீங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு. அப்போ யாராவது ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இல்லை எதனா குரல் கொடுப்பாங்க, இல்லை எதனா பேசினாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. அதேமாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு நேரத்தில் இபிஎஸ் எதிர்த்து கருத்து வச்ச போது அவரை என்கரேஜ் பண்ணார். இந்த கூட்டணி உடஞ்சிருமே, கூட்டணி விட்டு போயிட்டா என்ன பண்ணுவோம், பாராளுமன்ற தேர்தலுக்கு தேவை அப்படின்றது சிந்தனை இல்லை. ஒரு தேர்தலில் தோற்றவுடனே தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடாடா சரி ரைட்டு, நமக்கு வந்து அதிமுக இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்யூச்சர் தேர்தல், அது சட்டமன்ற தேர்தலும் 2029 தேர்தலும் நமக்கு முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் போன வர திருப்பி கூப்பிட்டு, இப்போ என்ன உனக்கு இந்த தம்பி மேலே தானே கோவம், எப்பா இந்த தம்பி போப்பா, இது சேர் வந்து இப்போ நயினார் நீங்கள் வந்து உட்காந்துக்குங்க, தம்பி நம்ம அப்புறமா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அப்போது அண்ணாமலை அவர்களுக்கு பதவி இழப்பு, நயினாருக்கு புதிய பதவி. அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து ஓகே அப்படின்னு கம்ஃபர்ட் பண்ண அப்புறம் கூட்டணி பேசி முன்கூட்டியே வந்து கூட்டணியில் வந்துட்டாங்க. இப்போ எதுக்கு இவ்வளோத்தையும் பண்ணுறாங்கன்னா, 2026 மேபி அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆட்சி இருந்ததுன்னா, பாராளுமன்ற தேர்தலில் வேறு எங்கன்னா ஓட்டு குறைஞ்சிது, சீட்டு போச்சுன்னா தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் சீட்டு கிடச்சி நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கலாம். தமிழ்நாடை வச்சு பேலன்ஸ் பண்ணலாம். பண்ணால் 40 சீட்டு பாண்டிச்சேரியோடு சேர்த்து, இந்த 40 சீட்டில் பாஜக கச்சது பெரிய கோழி முட்டை. அவ்வளோ சைஸை நீங்கள் திருப்பி அந்த முட்டையை போட்டிங்கன்னா ஆஸ்ட்ரிச் முட்டை மாதிரி பெருசாகிடும். இவ்வளோ பெரிய முட்டையை தூக்கி எங்கே போகிறது? ஏன்னா எப்படி என்ன ஆகுன்றது தெரியாது. அதனால் தமிழகத்தில் வந்து நம்ம கொஞ்சம் யார் கூட தான் சேர்ந்து பயணம் பண்ணணும். ஃபஸ்ட்டு அழிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, அது முடியல அதிமுகவை. ஏன்னா பிளவுபட்டு தான் இருந்தது. பாஜகவை எதிர்த்து யாருன்னா பேசினா அவருக்கு பதவி போகும். உதாரணத்துக்கு ஐயா கேசி பழனிசாமி என்ன தப்பு பண்ணார்? பிஜேபி வேறு என்ன பண்ணார்? ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா, இல்லை வந்துட்டு எங்கன்னா வந்துட்டு கஞ்சா செடி வளர்த்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாரா, இல்லை மக்களுக்கு எதிரான எதனா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரா, என்ன பண்ணார்? பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணார். அந்த ஒரே காரணத்தால் பதவி போச்சு. அதுக்கப்புறம் தொடர் சிக்கல். அப்போது பிஜேபி என்பது நிறைய நேரத்தில் அதிமுக விஷயங்களில் உள்விவகாரத்தை தலையிட்டு இருக்கு. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் இனிமேல்ட்டு தலையிட்டால் கூட்டணியாக வேணாம், ஒன்றும் வேணாம், நான் தனியாக பார்த்துக்கிறேன்ற அந்த ஒன்றும் இல்லைங்க. விஜய் அவர்கள் வந்து அதிமுக கிட்ட முன்கூட்டியே கூட்டணி வந்திருந்தாவே பாஜக வந்து கூட்டணியில் திருப்பி சேர்ந்துருக்க மாட்டாங்க.
புத்திசாலித்தனமாக அமித்ஷா வந்து செயல்பட்டு இருக்கிறார். ஃபர்ஸ்டே டோக்கன் அட்வான்ஸை கொடுத்து எடப்பாடி வேற ஆப்ஷனை நோக்கி போகாம அங்கேயே அங்கேயே பிளாக் பிளாக் பண்ணுறாப்புல. நான் உங்க கூட தான் இருக்கிறேன், கூட்டணி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை கொடுத்து நிப்பாட்டி வச்சு லாக் பண்ணியாச்சு. அப்போ விஜய்க்கு வந்து இது இது என்ன அரசியல்னே புரியாது. அவர் வந்து நம்ம முதலமைச்சராக ஆயிட்டோம், எப்போ பதவி ஏற்புன்ற மாதிரி இருக்கிறாரு சுருச்சிட்டு தலையை. அவரோட எண்ணோட்டம் அப்படி. அதனால் இந்த உள்ள அரசியல் அந்த அந்த ஒரு அரசியல் அந்த தொலைநோக்கு பார்வை அதெல்லாம் வந்து போட்ட ஸ்கெட்சு அப்போ போட்டாச்சு. அப்போ நமக்கு வந்து அதிமுக பொறுத்தவரை கூட்டணின்ற ஒரு விஷயந்தான் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட முதலமைச்சர் உட்கார வைக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2016 பேசினாங்க, 2021 பேசினாங்க, 2026 பேசலை. இப்போ வந்து முதல்வர் பிஜேபியிலேருந்து வரும் அப்படின்னு யாருன்னா பேசுவாங்களா? இப்போ பேசினா என்ன ஆகும்? சிக்கல் வரும். ஆனால் இப்போ பேச மாட்டாங்க. அவங்க எதுக்கு அதை பலப்படுத்துகிறாங்கன்னா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் டிஎம்கேஸ் வந்து வந்தால் என்ன பண்ண போகுது? திருப்பி 40 ஜெயிக்க பார்ப்பாங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டு இல்லை ஒரு 15 சீட்டு நம்மளால் முடிஞ்சது. கட்சியை பலப்படுத்தலாம், எம்எல்ஏஸ் வருவாங்க, அதை வைத்து கவுன்சிலர் கேட்டு வாங்கலாம். அப்போ கட்சியை கொஞ்சம் பலப்படுத்தி மேபி சீட்டு. அவங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு தான் வந்து தமிழகத்தை வந்து அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர்த்து சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணோட்டம் இருந்தால் அது ஏடிஎம்கே டைல்யூட் ஆகி அந்த இடத்த நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, சரி, என்டிஏ கூட்டணி தலைமையில் தானே பாராளுமன்ற தேர்தல் நின்னீங்க. உங்களுக்கு உண்டான தேர்தல், உங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை வராமல் நெருக்கடியில் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார்கிட்டையும் கூட்டணியில் இருக்கு. அதாவது வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிச்சு, எம்பி நம்பர் குறைஞ்சி போச்சு. அப்படி இருக்கும்போது இது சட்டமன்ற தேர்தல் தான். கிட்டத்தட்ட 20 மாநிலத்துக்கு மேலே நாங்கள் வந்து டபுள் இன்ஜின் நத்துறோம், சர்க்கார் நத்துறோம், அத்தை நத்துறோம், இத்தனை மத்திரி நத்துறோம். மகாராஷ்டிரத்தில் வந்து ட்ரிபிள் இன்ஜின் ஆகி போச்சு, உள்ளாட்சியிலுமே நாங்கள் உக்காண்டோம் பாம்பேயில் அப்படின்லாம் பேசுகிறீங்க. இப்போ தமிழக அரசியல் எதுக்கு அவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்க? எதுக்கு தமிழகத்தில் வந்துட்டு அமித்ஷா வந்து அடிக்கடி வந்து போகிறாரு, பியூஷ் கோயல் 3 நாளாக இங்கேயே டியூட்டி போட்டு வச்சுக்கிறீங்க அவரை? ஏன்னா தமிழகம் வந்து 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி லூஸில் விட முடியாது. அவங்க அடுத்த 5 வருஷம் கழிச்சு திருப்பி மறுபடியும் ஆட்சியில் உட்காரோன்னா தமிழகத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் எண்ணிக்கை தேவை. அதற்காக தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து மாநிலத்தில் ஆள்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றது நம்மளை விட அதிகமாக அவங்களுக்கு தெரியும். மோடி பேசிட்டு டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பேசிட்டு போன உடனே வந்து சிஎம் வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு, இது டப்பா இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டிஎம்கே வந்து பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஆங்கிள்லே இந்த எலெக்ஷனை டீல் பண்ணுவாங்களா? மெயினாக அவங்க அதை தான் அப்படி தான் டீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. காரணம்னா அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு பலனை தரும். கடந்த அரசியல் காலத்தில் கடந்த தேர்தலில் பலனை கொடுத்துருக்கு. அதனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனா வந்துட்டு நீங்கள் பெரிய விமர்சனமோ இல்லை இது மத்திய அரசு வந்து எதிர்ப்பு அப்படின்றது சொல்ல முடியாது. அதிமுக வந்து தமிழகத்தில் ஆண்ட கட்சி, திமுக விட அதிகமான குறுகிய காலத்தில் அதிக நாட்கள் ஆண்ட கட்சி. ஸோ அப்போ அதிமுக பேச்சு நம்ம போனோம்னா நமக்கு டேஞ்சரு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதே வீக் பாயிண்ட் எது? பிஜேபி. இப்போ ஒரு எதிரி இருக்கார். இந்த வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் லைன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எதிரி எந்த இடத்துல அடிபட்டுக்குதோ திருப்பி அந்த இடத்துல அடித்தா அவங்க சீக்கிரமாக சாவாங்க. அந்த அடிப்படையில் பிஜேபியை வந்து டார்கெட் பண்ணும் டிஎம்கே. ஏடிஎம்கே என்ன பண்ணோன்னா, எப்பா அவர் இல்லைப்பா டார்கெட்டு, மோடி கிடையாதுப்பா, சிஎம்மு பிஎம் நானுப்பா அப்படின்னு அவங்க குறுக்கில் வருவாங்க. யார்? இபிஎஸ். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? ஸ்டாலின், ஐயோ நம்ம பங்காளிப்பா, சண்டை எனக்கும் அவருக்கும் தான், ஐயோ இது பாராளுமன்ற தேர்தல் இல்லைங்க. பீப்புளை வந்து ஏடிஎம்கேவால கன்வின்ஸ் பண்ணிட முடியுமா? அது மோடி எதிர்ப்பு. நீங்கள் பண்ணுற ட்ராமாலாம் பப்ளிக்கு தெரியாதா? கவுன்சில் சீட்டுக்கும் பாராளுமன்ற சீட் தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறாங்க. இல்லை, பீப்புளுக்கு அந்த கிளாரிட்டி உண்டு. ஆனால் பீப்புளுக்கு இதை விட அதிகமான கிளாரிட்டி இருந்த காரணத்தால் தான் அம்மையார் ஜெயலலிதாவை தோக்கடிச்சாங்க. பீப்புளுக்கு இதை விட அதிகமான கிளாரிட்டி இருந்ததால் தான் எம்கே ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சாங்க. பீப்புளுக்கு இதை விட அதிகமாக கிளாரிட்டி இருந்து அதை விட அதிகமான கிளாரிட்டி கலைஞருக்கு இருந்ததுனால தான் கலைஞர் என்ற அரசியல்வாதி, கலைஞர் என்ற பத்திரிகையாளர், கலைஞர் என்ற எழுத்தாளர் தோற்கவே இல்லை. யார் மக்களை எவ்வளோ புரிஞ்சிருக்கிறாங்கன்றதான் இங்கே முக்கியம். நீங்கள் சொல்லலாம் பாஜகவே நாங்கள் எதிர்க்கிறோம், வர தேர்தலில் பாஜக 234 தொகுதியில் போய் நிற்க போதா? இல்லை. அப்புறம் அது எப்படி சர்க்கார் ஆகும்? என்டிஏ சர்க்கார் ஆகும்? இல்லை, ஆனால் இப்போ டிஎம்கே வந்து அடிமை அதிமுக இல்லை பிஜேபி ஆட்சி. பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தாராளசாமியாக 30 சீட்டு குத்துறாரு. போன வாட்டி உங்களுக்கு 20 குத்தம்பா போப்பா. நயினார் அழகாக இருக்காரு, அண்ணாமலை தம்பி கருத்தா என்னை வந்து முதல்வராக ஏற்றுக்கிட்டாப்புல, 2 பேரும் வேலை செய்கிறீங்கன்றீங்க, உனக்கு ஒரு 5 உனக்கு ஒரு 5
பியூஷ் கோயலும் சந்தோஷமாக போட்டோம். 30 சீட்டு கொடுத்தாரு. 30 சீட்டாக பாஜக ஜெயிச்சிச்சு. சர்க்கார் கவர்மெண்ட் வந்துருமா? இல்லை இது சாத்தியமா? இல்லை ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. ஆனால் மக்களை பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது பண்ணலாம், பர்செப்ஷனில் பண்ணலாம். ஏன்னா மேஜர் அதாவதுங்க போன வாட்டி திமுக ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்துச்சு. திமுக கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றினாலே தான் ஜெயிச்சாங்களா? இல்லை, பெர்செப்ஷன் மேஜர் ரோல். அதிமுக மேலே கோபம். பர்செப்ஷன்ன்றது முதல்ல இருக்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 5 ஸ்டேஜ் முக்கியங்க. ஃபஸ்ட்டு கட்சியோட பர்செப்ஷன், இது ஒன்று. ரெண்டாவது கூட்டணி பலம், இது அரித்மெட்டிக் கெமிஸ்ட்ரி, இது ரெண்டாவது. மூணாவது வந்துட்டு பிரச்சாரம் யுக்தி, அதாவது எந்த ஆயுதத்தை எடுத்து போட்டு காலி. இப்போ 2G பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சார யுக்தி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாஜக இங்கே கால் ஊன்றிடும் அப்படின்றது ஒரு பிரச்சார யுக்தி. இது அப்புறம் கலைஞர் குடும்ப அரசியல்ன்றது அது ஒரு பிரச்சார யுக்தி. அது குடும்ப அரசியல் இங்கே வேலையே ஆகலைன்னுலாம் சொல்ல முடியாது. அம்மையார் ஜெயலலிதா அதிகமாக பேசுறது குடும்ப அரசியல் தான். அதை பேசி தான் அவங்க ஆட்சி காலத்தில் உட்காந்தாங்க. அப்புறம் ஊழல், இதெல்லாம் பிரச்சாரத்தில் 3 ஆயிடுச்சுல. 4வது உங்களுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் அதை செய்யக்கூடிய அந்த தேர்தல் வேலைகள். அதாவது இவ்வளோலாம் சொல்லிட்டேன், தொகுதியாக போயிட்டேன், பஸ்ஸில் போயிட்டேன், நடந்து போயிட்டேன், வணக்கம் வச்சிட்டேன். ஆனாலும் பூத்தில் உட்கார்ற ஆள் முக்கியம். பூத்துக்கு ஆளுங்களை வர வைக்கணும். அது ஆட்டோ அனுப்புறது வீட்டுக்கு, அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யுது. அவங்க எதனா கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இஷ்டப்படி நடந்துக்கிறது வாக்காளர். இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் ஒரு தேர்தலை வெற்றி பெற முடியும். நீங்கள் வெறும் பர்செப்ஷனை வச்சுக்கிட்டே எல்லாம் ஜெயிக்க முடியும். வெறும் பர்செப்ஷனை வச்சுட்டு ஜெயிக்க முடியாது. வெறும் கேம்பெயினை வச்சே ஜெயிக்க முடியாது. வெறும் கேம்பெயினை வச்சு ஜெயிச்சோன்னா சீமான் அண்ணன் என்றைக்கும் முதலமைச்சர். கேம்பெயினில் அவர் தான் ஸ்டாரு. செலவே பண்ணாமல் 5000 பேரை கூட்டி வச்சு அரை மணி நேரம் நிற்க வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது சீமானுக்கு தான் இருக்குது. விஜய் அவர்களால் கூட அரை மணி நேரம் நிற்க வைக்க முடியாது. விஜய்க்காக 6 மணி நேரம் காத்திருப்பாங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் வந்த உடனே போட்டு வச்சுட்டு செல்ஃபிக்குள்ளே பாட்டு போட்டு டான்ஸ் ஆகிட்டு போயிடுவாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அப்போ அது மாசு. சரி, மாசு ஜெயிச்சிருமோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. தேர்தல் முடிஞ்சு நானே இங்கே தான் இருக்க போகிறேன். சரி, இவர் பிரச்சாரம் பயங்கரமாக பண்ணுவார், ரைட்டு. சரி, திமுக பிரம்மாண்டமான கூட்டணி வச்சுருக்கு. சரி, பிரம்மாண்டமான கூட்டணி வச்சுருந்தோம், மனோஜ் பாண்டியன் வந்தால் சேர்த்துக்கிறீங்க, சுப்புரத்னம் ஐயா வந்தால் சேர்த்துக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஒருத்தநாட்டிலேருந்து வைத்தியலிங்கம் வந்தால் சேர்த்துக்கிறீங்க. நாளைக்கு மல்லை சத்தியா பிரிஞ்சு போயிட்டாரு, யார்கிட்டேருந்து, வைகோ கிட்டேருந்து. மல்லை சத்தியா பிரிஞ்சு போய் வந்தாலும் திருப்பி சேர்த்துவார். பரவாயில்லப்பா, நம்ம திமுகலேருந்து தான் மதிமுக போச்சு, மதிமுகலேருந்து நீ பிரிஞ்ச இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு தொகுதியில் ஜெயிக்கிற வெற்றி வாய்ப்பு இருக்கு, நீயே வந்துக்கப்பா. அப்படி இருக்குது. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இருந்தால் எதுக்கு இதை பண்ணணும்? எலெக்ஷன் வெற்றி மல்டி ஃபேக்டரை உள்ளடக்கி, மல்டி ஃபேக்டரி மைக்ரோ லெவலில் போகும். நான் அமைச்சர், நான் நான் எதுக்கு, நான் 10க்குனே ஜெயித்தேன். போன வாட்டி 30,000 ஓட்டில் ஜெயித்தேன். போன வாட்டி என் கட்சிக்காரங்க 1000 ரூபா கொடுத்தாங்க. இந்த வாட்டி எதுக்கு இவ்வளோலாம் செலவு பண்ணணும், 500 ரூபா தான் கொடுப்பேன்னு நினச்சா அவுட்டு. எடுத்துக்காட்டுக்கு இது மாதிரி நடந்துருக்குது ஒரு சில தொகுதிகளில். அது மாதிரிலாம் நினச்சாங்க அப்படின்னா இது நான், அதாவது என்னங்க இவர் இப்படி ஓப்பனாக பேசுகிறேன், இது மண்ணில் இருக்கிறது தான் நான் பேசுகிறேன். இப்போ நான் பேசினதுனால நான் தப்பா, இல்லை அதை ஆதரவு கொடுக்குறவங்க அவங்க தப்பா? டிடிவி தினகரன், ஆர்கே நகர் என்ன நடந்துச்சு? திருமங்கலம் பை எலெக்ஷன் ஒரு புதுசாக ஒரு மாடல் கொண்டு வந்தீங்களே, அதுக்கப்புறம் ஈரோடில் பட்டியை வச்சு படம் போட்டு காட்டிங்களே, இது என்ன மாடலு? இதெல்லாம் இருக்கிறது தானே. அதனால் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? தோத்துருவோன்ற பயம், அதை விட மக்கள் மேலே இருக்கிற பயம். எனக்கு உள்ளபடியே அதில் தான் அவ்வளோ சந்தோஷம், ஆனந்தம். மக்களை பார்த்து அரசியல்வாதிகள் பயப்படும் போது அப்படி ஒரு சந்தோஷம். எலெக்ஷன் டைமில் கரெக்டு. கூட்டணி பலமாக தான், சரி. அப்புறம் ஏன் இப்போ ஜீவோ வருது, போன பொங்கலுக்கு 3000 ரூபாய் வரலையே, இப்போ வருது. அந்த பயம் என்றைக்குமே எல்லாருக்கும் இருக்கும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணால் பண்ணுங்க, என்ன பண்ணுவீங்க, பண்ணுங்க. அப்புறம் ஏன் யூட்டர்னு, எதுக்கு சமரசம்? பத்திரிகையாளர்லாம் திட்டிட்டு போனார்ல ஐயா சேகர் பாபு. அப்புறம் இப்போ அதே கோவம், அதே நெஞ்சு தைரியம் அப்படியே நிற்கணும்ல, அப்படியே இப்படி புருஸ்லி மாதிரி இப்படி நின்று அப்படியே தானே நிற்கணும். ஏன் மாறுறீங்க? இல்லை பரவாயில்ல வாங்க பேசுவோம். எதுக்கு பண்ணுறீங்க? அது பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கணும். ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது. என்டிஏ சர்க்கார் சொல்லும்போது அதிமுக பயம் வருதுல்ல, ஐயோ சார் அதை ஒண்டி சொல்லாதீங்க. நீங்கள் 2 பேரும் பெரிய தலைவர் தான். நீங்கள் உங்கள் பேர் அமித்ஷாஜி எல்லாருக்கும் தெரியும், உங்கள் பேர் மோடிஜி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இங்கே வராதிங்க. நீங்கள் வந்தால் அது நீங்கள் பெரிய தலைவர், ஆனால் இங்கே இல்லை, இங்கே நானே பார்த்துக்கிறேன். கேஜி போல நான் ஆஜா நீ இங்கே அங்கேயே இருக்கோம் டெல்லியில் ஜெயிச்சதா, அதுக்கப்புறமா ஜெயிச்சா பார்த்துக்கிறோம்.
அதனால் அடிக்கடி எவ்வளோக்கு பாஜக தலைவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணலையோ அவ்வளோக்கு அது வந்து அதிமுக கூட்டணிக்கு நல்லது. அதிமுக தலைமையில் அவங்க போட்டி போட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி ஒரு வாய்ப்பு நல்ல அதிகம். வெற்றி வாய்ப்பாக இருக்கும். தவேகாவோட செயல் வீரர்கள் கூட்டம் நடக்குது. அதுல விஜய்லாம் பங்கேற்க போறாரு. என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க? அவங்களுக்கு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது? நல்ல முடிவு. கலந்துக்கிறாரா உண்மையிலே? நம்ம கலந்து- மாவட்ட செயலர் கூட்டத்தில் கலந்துக்கினது கிடையாது அவரு. கலந்துக்கிறாரா? கலந்துக்கிறாருன்னா இதை விட ஒரு தித்திப்பான செய்தி தாவேக நிர்வாகிகளுக்கு இருக்க முடியாது. தலைவரை பார்க்க போறாங்க. QR கோடு அவங்க தலைவரை அவங்க பார்க்க போறாங்க. QR கோடெல்லாம் போட்டு விசில் அடிச்சு சந்தோஷமா. இதெல்லாம் அரிய பெரிய வாய்ப்புங்க. எந்த கட்சியில கிடைக்கும்? இப்போ திமுக காரங்க அவங்க தலைவர் அவங்களே அசால்ட்டாக பார்க்க முடியுமா? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சிக்காரங்கள போய் அப்படி அசால்ட்டாக பார்த்துட முடியுமா? அவங்களுக்கு அதெல்லாம் ஈஸி. அவங்க இது ரொம்ப டஃப். இது தாவேக நிர்வாகி தாவேக தலைவரை பார்க்கறதுன்றது அந்த லீப் இயர் சொல்லுவாங்கல்ல, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அந்த மாதிரி அது வந்து ஒரு பௌர்ணமி மாதிரி அது அடிக்கடி நடக்காது. எப்போனா தான் நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனால் கட்சி ஆஃபீஸும் வீடும் பக்கத்தில் நான் போனதில்லை. வீட்டிலிருந்து கட்சி ஆஃபீஸ் வந்த உன்னதமான தலைவர், இளைய தளபதி, வருங்காலமே எதிர்காலமே அப்படி இப்படிலாம் போஸ்டர் விட்டாங்க. எங்கே பக்கத்து காம்பவுண்டுக்கு போனான். அதனால் ஓகே ஃபஸ்ட்டு அதாவது நான் குறை சொல்லலை. அப்புறம் அவர் பாட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாருன்னா ரொம்ப. அதனால் அவர் நிர்வாகிகளை சந்திக்கிறார். அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இன்னுமே சினிமாவுக்கு எப்படி ஒரு வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்குது. அப்படி வெயிட் பண்ணுற மாதிரி சூழல்லாம் ஒரு தொண்டை நிர்வாகிகளுக்கு கட்சிக்காரங்களுக்கே பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா அவர் வந்து வெயிட் பண்ணினே இருக்க வேண்டியது தான். எம்எல்ஏலாம் ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம். அவர் ஜெயிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அவர் நிற்கிற தொகுதியில் போய் சரியான ஒரு வேட்பாளர் தூக்கி போய் போட்டால் என்ன பண்ணுவார் இவர்? இன்னும் தொகுதி சுற்றி பார்க்கல, வேட்பாளர் மனு வாங்கலை, சின்னம் இப்போ தான் வந்திருக்குது, கூட்டணி கட்சிக்கு யாரும் வரலை, தொகுதி மேற்பார்வையில் யார் போட போகிறாங்க, தொகுதி யாருக்கு சீட்டு எதுவுமே தெரில. இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும்போது அவர் வந்து இப்போ டிஎம்கேக்கு ஈக்குவலாக இவங்களும் ரெயின்போ அலைன்ஸ் மாதிரி பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சீட் ஷேரிங்கில் என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சவால்கள்? கண்டிப்பாக சவால்கள் நிறைய வரும். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு கூட்டணி சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துருவாங்க. அதில் வந்து ஒரு சிக்கல் என்னென்னா ஒரு ஆளுமே ஒரு கட்சி தலைமையை கூட்டு வந்து உள்ளே சேர்க்கறதுன்றது விளையாட்டு கிடையாது. உதாரணத்துக்கு டிடி விஜயநகரன் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்றுக்கவே மாட்டேன், ஒரு காலமும் வந்து நான் வந்து அவருக்கு இடம் கிடையாது, துரோகிகள் நான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தேன். பட் இன்றைக்கி கூட்டணி வந்திருக்கார். அப்போது ஃபஸ்ட்டு அந்த தலைவர்களை சரி செஞ்சு ஓரளவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணின்ற மாதிரி அவங்களுக்கு வெற்றி அதை அமைச்சிட்டாங்க. இப்போ இது என்ன சிக்கல்னா, அதிமுகலையும் அங்கே ஒரு மாவட்ட செயலர் இருப்பார், இல்லை அங்கே ஒரு முன்னாள் எம்எல்ஏ இல்லை இன்னாள் எம்எல்ஏ இருப்பார். அதே தொகுதியை வந்து அமமுகவும் கேட்கும், பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்கலாம், இல்லை பாஜகவும் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சீட்டு இருக்குது. இப்போ துறைமுகம் எடுத்துக்கோங்களேன், அது வந்து பாஜகவும் கேட்கலாம். இல்லை துறைமுகத்திலே இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு. சீனிவாசன் அதிமுகவில் இருந்தார், அவர் கூட அந்த சீட்டை கேட்கலாம். அப்போ அங்கே வந்து ஒரு நெருக்கடி வரும். அதிமுகவில் யாருக்கு சீட்டு வருது, இல்லை அந்த சீட்டை வந்து பிஜேபிக்கு கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வரும். அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து விழுப்புரத்தில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விழுப்புரத்தில் வந்துட்டு சிவி சண்முகமுக்கு வந்து ஒரு சில சீட்டு வந்து நம்ம நிற்கணும்னு இருக்கும். அதே சீட்டை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கேட்பாங்க. அப்போ அங்கே வந்து அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு விஷயத்தில் சமரசமாகணும், இல்லை ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதெல்லாம் நடக்கும். இந்த சிக்கல் இருக்குது. இப்போ நாகர்கோவில் இருக்குது, கன்னியாகுமரியில் ஒரு சில இடத்துல வந்து பிஜேபி கேட்கலாம். மேபி அந்த இடத்துல வந்து அதிமுக சரி நமக்கு இங்கே பெருசாக இல்லைன்னு கொடுக்கலாம். அதே அதிமுக கிட்ட கோயம்புத்தூரில் பிஜேபி சீட்டு கேட்கும்போது அதிமுக யோசிக்கும். கோயம்புத்தூர் சிக்கலான பெல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிளேஸ். இல்லை கோயம்புத்தூர் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டி வந்துங்க தமிழகத்தில் எல்லா மண்டலமே டைட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு மண்டலத்துலேயும் எந்த ஒரு பெரிய கட்சியும் அப்படி ஜெயிச்சுட்டு போக முடியாது. உதாரணத்துக்கு வந்து சென்னை வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். கோயம்புத்தூர் வந்து பை அண்ட் லார்ஜ் அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் போய் சுற்றி பார்க்கறதுனால சொல்கிறேன். பட்டு வட தமிழ்நாடு, அதாவது உங்களுக்கு விழுப்புரம், கடலூர், அப்புறம் உங்களுக்கு அந்த சைடு தாண்டி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் அது எப்படி பிஹேவ் பண்ணுது, அதே மாதிரி டெல்டாவோட டெய்லண்டு தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், புதுக்கோட்டை இதோட பிஹேவியர் எப்படி போகுது ரொம்ப முக்கியம். மயிலாடுதுறை குறிப்பாக. அதேமாதிரி அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கைலாம் போன வாட்டி வாஷ் அவுட். விருதுநகர்லாம் அதிமுக ஒன்றுமே பெருசாக பண்ணல. பட் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்கே வந்திருக்கிற காரணத்திலும் ஒரு சில இடத்துங்கள், அதுவும் கோயில் குளம் அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருக்கு. தென்காசியில் உதாரணத்துக்கு. அப்போ அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ என்ன ஆகுனா அதிமுக வந்து போன வாட்டி போட்டி போட்டு தோற்று போச்சு.
இந்த வாட்டி போட்டி போட்டு போன வாட்டி என்ன வாக்கு விகிதாச்சாரம் எந்த சீட்டோ அதை விட கொஞ்சம் அடிப்படையில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே. நான் வந்து ஜெயிச்சிருவாங்க வந்துருவாங்க அப்படி நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா கடுமையான போட்டி இருக்குது. ஏன்னா இறுதி முடிவு மக்கள் எடுக்க போகிறாங்க. இன்னும் 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் என்ன வேணால் ஆகலாம். ஸோ இன்றைக்கே நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது சரியாக வராது. பட் கடுமையான போட்டி என்பது உறுதி. அதில் வந்து எனக்கு ஏன்னா அந்த 3-4% தான் வித்தியாசமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், அந்த திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணி. அந்த 3-4% கணிப்பதற்கோ கூட்டுவதற்கோ நிறைய காரணிகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை இருக்குது, விலைவாசி எல்லாம் ஏறி இருக்குது மக்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆட்சியில் 4.5 வருஷம் இருந்துட்டாங்கன்னா ஒரு சலிப்புத்தன்மை வரக்கூடிய அரசு ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, கடைசியாக இப்போ லேப்டாப் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு இலவச பஸ்ஸு கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் விளையாட்டுத்துறையிலலாம் வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு நம்ம அதெல்லாம் பேசுகிற நேரத்திலே மக்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், லாக்அப் டெத்து உதாரணத்துக்கு, அப்புறம் கஞ்சா போதை அந்த மாதிரி பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து சீரியஸ் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து ட்ரக்ஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னா குஜராத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. குஜராத்தை அப்புறமா பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு இங்கே என்ன பிரச்சனைன்னு தான் பார்ப்பாங்க. குஜராத்லேருந்து உள்ளே வருதா தடுக்கணும், கேரளாலேருந்து கஞ்சா வருதா அதை தடுக்கணும், ஆந்திராலேருந்து வேறு எதுனா வருதுன்னா அதை தடுக்கணும். அதுதானே தவிர்த்து அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநிலத்தை பாரு, அது வந்து மடைமாற்றம் அரசியல். அது வந்து மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதாவது இந்த சிம்பிளாக சொல்லணும்னா இந்த தேர்தல் வந்து முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் தொடரணுமா வேண்டாமா, அப்படி அதை சிம்பிளாக ஒன் லைனில் எடுக்கலான்னா அப்படி எடுத்துக்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் டிஎம்கேக்கு இது ஒன் சைடு கேம் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. இப்போ அந்த பெர்செப்ஷன் மாறி இட் வில் பி a டஃப் கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் உருவாயிட்டா? கண்டிப்பாங்க. அதாவதுங்க தேர்தலில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு 5 விஷயங்கள். முதல்ல வந்து அந்த பர்செப்ஷன், அதாவது தோற்றம் இல்லை பேசுபொருள். அப்போ அந்த தோற்றம் பேசுபொருளுக்கு எது ரொம்ப முக்கியம்னா கூட்டணி அப்படின்றது ஒரு பேசுபொருள். இல்லை எந்த தலைவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு. இப்போது ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தேசிய அளவில் அவருக்குன்னு ஒரு கிராஃபை வந்து ஏற்றிருக்காரு. ஏன்னா அவர் வந்து அவரை முன்னிறுத்து முதல்வராக ஜெயிச்சிட்டார். கலைஞர் அவர்களோட கட்சி அந்த உதவியெல்லாம் இல்லாமல் நான் முதல்வராக வரணுமா வேணாமா திமுக சார்பா அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதையே வைக்கும்போது அவருக்கு வந்து அது முதல்வர் பதவி கிடைக்கல, ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடச்சிது. அதாவது முதலமைச்சராக ஆனது வந்து மேபி வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஆனால் எதிர்க்கட்சி தலைவரானது எடப்பாடி பழனிசாமியோட உழைப்பில் தான் இருக்கிறார். அதாவது அவரோட அந்த கட்சி மூலிமா தான். அப்போது அது கிடைக்கல. அப்போ அந்த நேஷ்னல் லெவலில் பொலிட்டிஷியனாக வந்து இவால்வ் ஆகணும்னா இந்த தேர்தலோட ரிசல்ட் இபிஎஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ பர்செப்ஷனில் இது எல்லாமே அடங்கும். அப்புறம் கூட்டணின்னு வரும்போது இன்றைக்கி வந்து அஇஅதிமுகவோட பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி ஒரு 3-4 கட்சி வந்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி சவால் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. மேபி இன்னும் 1-2 கட்சிகள் கூட வந்தால் கூட்டணி இன்னும் பலம் பெறும். இப்போ லாஸ்ட் டைம் பிஜேபிக்கு 20 சீட் கொடுத்தாங்க, பிஎம்கேக்கு 23 கொடுத்தாங்க. இந்த வாட்டி பிஜேபி மோர் தென் 40 வரைக்கும் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரனை சிங்கிள் டிஜிட்குள்ளே அடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா? அதாவது அந்தந்த கட்சிக்கு ஏற்றது மாதிரி தான் கேட்கணும். பிஜேபி மோர் தென் 40, 50 கேட்டு வாங்கினோன்னா அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கி டிஎம்கே கிட்ட கொடுத்துருணும். இப்போ காங்கிரஸ் 50 கேட்குறாங்க, 50 கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எதுக்கு எலெக்ஷன் நடக்கணும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கி ஏடிஎம்கே கிட்ட கொடுத்துடலாம். தேசிய கட்சிகளுக்கு சீட்டுகள் அதிகமாக கொடுத்தா தமிழகத்தில் அது திராவிட கட்சிகள் சிக்கல். இது அகெயின் அண்ட் அகெயின் ப்ரூவ் ஆகிருக்கு. போன வாட்டி 20 சீட்டு வாங்கினாங்க, எவ்வளோ ஜெயிச்சாங்க? 4 சீட்டு. 20ல் 5 ஜெயிச்சிருந்தா கூட ஒரு 20-25%. அப்போ 20% 25% தான் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அப்போ 100 சீட்டு நிற்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஜெயிப்பீங்க? 20 சீட்டு ஜெயிப்பீங்க, இல்லை 25 சீட்டு. 100 சீட்டு வாங்கிட்டு 20, இதுதான் உங்களுக்கு ரேஷியோ. அப்போ அது வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து திராவிட கட்சிகள் வந்துட்டு அதிகப்படியான சீட்டில், அதாவது அந்த நம்பர் குறிப்பாக நம்ம இன்னும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 160லேருந்து 170 சீட்டு அவங்களே நிற்க முயற்சி பண்ணுவாங்க. கடந்த ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அவங்க சொந்தமாக நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு கீழே அவங்க எவ்வளோக்கு குறைக்கிறாங்களோ அவங்க தனியாக ஆட்சியில் உட்கார்ந்து சிக்கல். அப்படி இல்லைனா அப்புறம் கூட்டணி ஆட்சி ஆகிடும், இல்லைனா இந்தியா ஆட்சி ஆகிடும், இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதை பிஜேபி வந்து இந்தி அப்படின்னு அதில் ஒரு வார்த்தை விளையாடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அந்த எடப்பாடி பழனிசாமி ஸ்டேஜில் பேசும்போது அதிமுக தனி பெரும்பான்மையாக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ அந்த வார்த்தையை அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அரௌண்ட் 170 சீட்ஸாவது அவங்க குறைந்தபட்சம் 160 சீட் அவங்க நிற்கும். 160 சீட்டு நின்று
அப்படின்னா தான் ஒரு 40 சீட்டு தோத்தா கூட 120 சீட்டு வந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் போக முடியும். 118 நமக்கு மார்க்கு. குறைந்தது உங்களுக்கு ஒரு 120ன்றது சேஃப்டி கிடையாது. ஒரு 125னா இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு 165னா நிற்கும். அப்போ தான் ஒரு 40 சீட்டு நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா. ஏன்னா 40 சீட்டு இது என்ன அடிப்படையில்னா முன்னாள் அமைச்சர்களே 30 பேருக்கு மேலே இருக்கும். வழக்கமாக அமைச்சர்கள் வந்து பெரிய ஸ்விங்கு வந்தால் தான் தோற்று போவாங்க. இல்லை ஆட்சிக்கு எதிராக அலை வீசணும். எனக்கு தெரிஞ்சு ஆட்சிக்கு எதிராக பெரிய அலை வீசுகிறாரு போல் எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்பொழுது ஒரு வேளை அதிமுக வந்து வராங்க அப்படின்னா கூட நிறைய மினிஸ்டர்ஸ் நிறைய எம்எல்ஏலாம் ஜெயிப்பாங்க. அதனால் இது வர்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டஃப் எலெக்ஷன். யாருமே அப்படி எடுத்தோம் கவுத்தம்லாம் ஜெயிச்சுட்டு போக முடியாது. அது வந்து எனக்கு தெரிகிறது. இது வந்து ஒரு 4 முனை போட்டி. நிறைய விஷயங்கள் வந்து இந்த தேர்தல் வந்து மாற்றும். அதாவது பழைய கட்சிகள் உதிரி கட்சிகள்லாம் நிறையா காணாமல் போகும். புதுசாக ஒரு சில பிளேயர்ஸோட நிலைமை என்னன்றது தெரியும். உதாரணத்துக்கு தாவேக்காவோட நிலைமை என்ன, நாம் தமிழர் கட்சியோட நிலைமை என்ன. ஏன்னா ஒரு விஷயத்தை நான் தனித்துன்னு அவர் போயிட்டார். இப்போ இன்னொருத்தர் தனித்து வராரு. அப்போ 2 தனித்து நிற்கும் போது எந்த தனித்து பெருசுன்னு வருவாங்க. இது ஒரு சிலபஸ். இன்னொன்று அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் டைட்டாக எலெக்ஷன் போகும்போது ஒரு தொகுதியும் முக்கியம். அதுவும் வந்து இந்த தொகுதி போன வாட்டி மண்டலமாக ஜெயிச்சாங்க இல்லைங்களா? இந்த வாட்டி அந்த மாதிரி மண்டலமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு தொகுதியும் முக்கியத்துவமாக இருக்கும். ஸோ அந்த மண்டல ரீதியாக மொத்தமாக அடிச்சுன்னு வர்றதுன்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஆதிக்கம் இப்போ உதாரணத்துக்கு கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக ஆதிக்கம் செலுத்துமே. ஆனால் அந்த ஆதிக்கம் வந்து அங்கே குறையலாம். டெல்டாவில் வந்து மேபி திமுகவோட ஆதிக்கம் குறையலாம். தென் மாவட்டங்களில் போன முறை அதிமுக அடி வாங்கிது. இந்த வாட்டி அதிமுக அங்கே பெட்டராக பண்ணலாம். ஏன்னா பேட்டர்ன் டு பேட்டர்ன் வந்து நிறைய வாட்டி சேஞ்சஸ் ஆகிருக்கு. பட் பை அண்ட் லார்ஜ் கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவுக்கு சாதகமான ஒரு மண்டலமாகவும், சென்னை மண்டலம் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு மண்டலமாக தான் இருக்கும். இல்லை இப்போ கொங்குல வந்து ஆக்சுவலி இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களை கொஞ்சம் ஆக்டிவாக்கி கொஞ்சம் டிஎம்கே தன்னோட இதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? கண்டிப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு சில ஓட்டைகள் விழலாம். ஏன்னா முன்னாடி வந்து அந்தளவுக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கும் கொள்றதுக்கும் அந்த மாதிரின்றது. இப்போ செந்தில் பாலாஜி வந்து அவரோட அந்த போய் பார்க்குறது கொள்வது அப்படின்றது நம்ம வந்து கடந்து போகணும். ஒரு 2 சீட்டு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்தாலும் அது லாபம் தானே. அதே மாதிரி டெல்டாலையுமே வந்து இந்த வாட்டி வந்து கடந்த முறை திமுகவுக்கு கிடைத்த அந்த வெற்றி என்பது இந்த முறை கிட்டுமான்றது ஒரு சந்தேகம். உதாரணத்துக்கு இப்போ விஜய்லாம் வந்து வேட்பாளர் போடுவோம், திருச்சியில் வந்து நிறைய ஓட்டுகளை அவர் பிரிப்பார். அதே மாதிரி உங்களுக்கு விவசாயிகளுக்கு இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அந்த அதிமுகவோட அந்த பயணம் போனாருங்களா, பஸ்ஸை எடுத்துகிட்டு எழுச்சி பயணம், அது போனப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்ட நல்ல வரவேற்பு அதிமுக. திமுக அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். அந்த காரணத்தினால்தான் 4 பேர் ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்த நாடுலேருந்து வைத்தியலிங்கம் வந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. உங்கள் சக்ஸஸ் ரேட், ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா அங்கே 80 to 90% இருக்குது. ஆனால் அந்த ஜோனில் யாரா ஒருத்தர் வந்தால் கூட ஏற்றுக்கிறாருல, ஏன்? இல்லை அதான் டிஎம்கே தொடர்ந்து வர்றவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த போட்டில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதா? அது ஓவர் வெயிட்டால ப்ராப்ளம் ஆகுமா? அது நம்ம தேர்தல் முடிவில் பார்க்கணும். பட் கண்டிப்பாக ஒரு சிக்கல் வரும். என்னென்னா கட்சிக்காரருக்குள்ளே ஒரு உரசல் வரும். இப்போது ஆல்ரெடி வந்து அவருங்க பழனி மாணிக்கம் வந்து மனக்கசப்பில் இருக்கிறாரு, ஒரு பேசுபொருள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தஞ்சாவூரில் நீங்கள் திருப்பி இவர் வைத்தியலிங்கம் எடுத்துட்டு வரீங்க. அப்போது ஒருத்தநாடு சீட்டு வந்து அங்கே திமுக யாருக்கும் கிடைக்காது. மேபி அப்போ அங்கே முன்னாடி நின்றவர் என்ன நினைக்கிறாரு, இல்லை யாரோ ஒரு ஒன்றிய செயலாளர் கூட வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணுன்ற ஒரு ஆசையில் இருந்திருப்பார். அவர் என்ன நினச்சிருப்பார், வைத்தியலிங்கம் அநேகமாக தாவேகாக்கு போயிடுவார், அதிமுகவில் யாரையோ ஒருத்தர் நிற்பாங்க, நம்ம வைத்தியலிங்கத்தை ரெட்டையில் எதிர்த்து நின்னா தான் நம்ம கஷ்டம், நம்ம உதயசூரியன்லேயே நம்ம வந்து வைத்தியலிங்கம் வேறு கட்சியில் நிற்கிறாரு இல்லை சுயேட்சையாக போகிறாருன்னா வைத்தியலிங்கத்துக்கு வெயிட்டேஜ் இருக்காது, நம்ம உதயசூரியனை பிடிச்சி நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒருத்தர் ஒரு ஆசைப்பட்டிருப்பார். அவரோட ஆசையில் என்ன பண்ணிட்டீங்க, மண்ணள்ளி முட்டிங்க. அதே மாதிரி மாணிக்கராஜா இருந்தார். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், கொள்கை இபிஎஸ்ஐ ஏற்று அப்படிலாம் கிடையாது. கடம்பூர் ராஜு இருக்கார். அப்போது எனக்கு வந்து ஒரு சீட்டு கேட்கணும், இல்லை நான் ஒரு அரசியல் பண்ணோன்னா கடம்பூர் ராஜு ஒத்துக்க மாட்டார். கூட்டணியில் வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்வார், இப்போல்லாம் எனக்கு ஒரு அமைச்சர் அவர், நான் அது தொகுதியை மாற்ற முடியாது. அப்போ இது கூட்டி கழிக்கும்போது ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரும். இப்போ இதே வந்து நீங்கள் இவர் காரைக்குடி எடுத்திங்கன்னா தேர்போக்கி பாண்டின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல செல்வாக்கு, இந்த சிவகங்கை காரைக்குடி பக்கத்தில். அப்போ அவர் வந்துட்டு இப்போ ராஜா திடீர்னு ஆசை இல்லை, பெரிய பிரம்மாண்டம் எனக்கு மறுபடியும் சீட்டு கொடுங்க, நான் ஆர்எஸ்எஸ் அது பேர் என்னது என்சிசி ஆர்எஸ்எஸ் அது மாதிரி ஒன்றுல இன்னும் தோற்றதோடு சரி, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறேன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு தேர்பாக்கி பாண்டிக்கு அங்கே சிக்கல். இது மாதிரி ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். இது யார் கூட்டணி அதிகமாக்க ஆகும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மக்கள் நீதி மையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சட்டமன்ற தொகுதியை அவங்க கணக்கில் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. அதில் நிறைய தொகுதி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, நிறைய தொகுதி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது.
இப்போ கோயம்புத்தூரில் மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்தா அதிமுக ஹாப்பி, ஈஸியாக அவங்க ஈஸியாக. மையத்தை எதிர்த்து டார்ச் லைட்டை எதிர்த்து ரெட்டலை வந்து நல்லாவே தெரியும், நல்லா வெளிச்சமாக ரெட்டலைக்கு டார்ச் லைட் போட்டு விட்ட மாதிரி ஆகிடும் கோயம்புத்தூரில். இது சென்னை எடுத்திங்கன்னா டிஎம்கேக்கு நல்லா இருக்குது, ஜோன் சூப்பரான ஜோனு. ஆனால் சென்னையிலையுமே அவங்க கேட்குறாங்க. அப்போ அதிமுக ஹாப்பி ஆகிடும், பரவாயில்ல சூரியன் எதிர்த்து ரெட்டலைன்னா சென்னையில் கருகிடும், ஆனால் டார்ச் லைட்டு தானே ஓரளவுக்கு சண்டை போடலாம் அப்படின்ற அந்த மனநிலை தான். இப்போ இதெல்லாம் வந்து அதாவது மேலேருந்து பார்க்கும்போது கூட்டணி ஒரு சில நேரத்தில் வந்து கூட்டணி வந்து தேவை, எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் தேவை. நீங்கள் வரப்போகிற கட்சியெல்லாம் சேர்த்துக்கினே பெருசாக்கினே போனீங்கன்னா சொந்த கட்சிக்காரர்கள் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க? நான் எதுக்கு வேலை செய்யணும்? சீட்டு இல்லை, நான் எதுக்கு இது அடிப்படை தானே. நான் நகர செயலாளர், நான் ஒன்றிய செயலாளர், நான் மாவட்ட செயலாளர், எனக்கு சீட்டு இல்லை, நான் எதுக்கு வேலை செய்யணும்? இந்த பிரச்சனை எல்லா பெரிய கட்சிகளுக்கும் வரும். அந்த கட்சிகளுக்கு இப்போது இந்த வாட்டி வந்து கூட்டணி எல்லாருமே பலப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அதிமுகவுக்கு இன்னும் மேபி வந்தால் டிஎம்டிகே வரலாம், அப்புறம் ஐயா ராமதாஸ் வந்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சி, அது தாண்டி வேறு யாரும் இல்லை. ஆனால் உங்களுக்கு டிஎம்கேல பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு பலமாகவும் ஆகலாம், கொஞ்சம் மிஸ் ஆனால் பலவீனமாகவும் ஆகலாம். எப்படி அதை நம்ம சொல்கிறோன்னா, போன முறை 6 சட்டமன்ற தேர்தல் கொடுத்து ஒரு எண்ணிக்கை குறைச்சி முடிச்சு விட்டாங்க. இப்போது விசிகாவுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு சீட்டு இல்லை 2 சீட்டு சேர்க்குறாங்க கூட. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 சீட்டு எல்லா கட்சியும் சேர்த்து கேட்குறாங்க, இல்லை ஒரு சீட்டு அப்படின்னா 7 சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். சிபிஐக்கு 7, சிபிஎம்முக்கு 7, மையமும் அதுக்கு நிகராக கேட்பாங்க. மையம் லாஸ்ட் டைம் கிடையாது, இந்த வாட்டி ஆட் ஆன் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு 7, விசிகா ஒரு 7, மதிமுக ஒரு 7னா 7 5 35 சீட்டு இதுலேயே போயிடுச்சு. இது இல்லாமல் சிறிய கட்சிகள் இருப்பாங்க, ஐயூஎம்எல் மாதிரி, அப்புறம் 1 2 அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள எப்படி அகாமடேட் பண்ண போகிறீங்க? அப்போ 40 சீட்டு சின்ன கட்சிகள் மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஒரு 30 சீட்னா கேட்பாங்க, இல்லை 25 ஏதோ 30 ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 70 சீட்டு போயிடுச்சுன்னா இப்போ மிச்சம் உங்களுக்கு வந்து கையில் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட் 80% மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் தனியாக ஆட்சி. இல்லைன்னா காங்கிரஸ் கேட்குற அந்த கோரிக்கை இருக்கு இல்லையா, கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, ஆட்டோமேட்டிக்காக இவர் என்ன பண்ணுவார், சோடங்கரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் புறப்பட்டு மெட்ராஸ்க்கு வந்துடுவாங்க. வந்துட்டு அங்கே டெல்லியில் ட்வீட்டு போட்டுருந்தாங்களோ அதை இங்கேயே பேச ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் வந்து சிக்கல்கள் இருக்குது. பட் 2 பேருமே சரி, முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அதை சமாளிக்கிற அந்த பக்குவம் தெரியும். ஆனால் அது கீழே பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது, அதெல்லாம் இனிமேல் நடக்கும், தொடர்ந்து நடக்கும். இந்த 1 மந்த் அந்த ஃபைட்ஸை எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கூட்டணி சேர்ந்த உடனே தேர்போகி பாண்டியன்றவர் போகிறாரு. அப்புறம் தர்மர்னு சொல்லிட்டு ராஜ்யசபா உறுப்பினர் ஓபிஎஸ் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகிறாரு, அவர் மாற போகிறாருன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. வாங்கி கொடுத்தது ஓபிஎஸ் ஐயா. ஆனால் அவர் என்னன்றாரு, அவர் கேட்டால் என்ன சொல்கிறாரு, அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் நான் ராஜ்யசபா எம்பி, அப்போ நான் யார் கூட இருக்கணும், அதிமுகவோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துகிட்டு போவார். அதனால் இந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இது இனிமேல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.